திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று, அவர்களுடைய பொற்பாதங்களில் மனமொழி மெய்களாலே வணங்கி, பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் சிண்டகாஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தரர் திருவாத ஊரர் பற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருவேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலை அடைதல், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற உன்னியங் கண்ணிரண்டு எனவும் புவனும் உய்ய இருக்கடவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி எருக்கலை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கோவிலை திறத்தல், நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி
வெங்கடேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. இந்த நாள் இனிய நாளாகட்டும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமா உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதமும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி. அது சித்தமனம் வாங்கய்யா. ஐயா, ஐயா, ஐயா ஐயா இருங்கய்யா, ஒரு முறை சொல்லிடுறேன் நானு. காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில், சின்ன காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய மகளிர் பச்சையப்பன் மகளிர் கல்லூரிக்கு அருகாமையில் வசிக்கக்கூடிய ஐயா வெடித்தக்கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் பணிபுரியக்கூடிய சிவத்திரு கணபதி ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருப்பள்ளி எழுச்சி. அது சித்தமனம் அழியார் பெருமக்கள் பாரபரியம் சமர்த்தம் சிவாதி சித்தமனம் முதல் நடு இறுதியம்மானாய் மூவரும் மறிகிறர் யாவர் மற்றறிவர் பந்தனை வேலையும் நீயனின் நடிக பழங்குழதோறும் எழுந்தருளிய பழனே தென்னல் பூழையும் காட்டி திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அந்த நாவலும் காட்டி வந்தாண்ட அந்த நாவலும் காட்டி வந்தாண்ட ஆரமுறை பள்ளி எழுதருளாயே அந்த நாவலும் காட்டி வந்தாண்ட ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. வணக்கம். அடுத்து நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம், அற்புதம். மிக்க மகிழ்ச்சி. திருப்பள்ளி எழுச்சி ஐயா பாட்டாங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மூழ்கி அப்படின்ற பாட்டை பாட போறாங்க. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவகங்கையில் வசிக்கக்கூடிய அம்மா சிவத்திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. இனிய காலை வணக்கம் ஐயா. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நன்றி. அற்புதம், அற்புதம். நன்றிம்மா. சிவபெருமானே சிவசிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம்.
அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்ம எல்லாம் இந்த சின்னறியில் ஆட்படுத்திய சிவபெருமானுடைய பெரும் கருணையை எண்ணி வியந்து பிறந்து மொழிபெயன்று பின் இறைவனுடைய திருவடியாகிய பூர்வ மத்தியம் வரை கொண்டு வந்து சேர்த்த அத்தனை குருநாதர்களுடைய நம்முடைய அகையரலை நீக்கிய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த அத்தனை ஆசான்களுக்கும் காரிய குருவாக காரண குருவாக பிறகு சிவகுருவாக வந்து நம்மை ஆட்கொண்ட அந்த குருநாதராக வந்த அந்த குருநாதருடைய பொற்பாதங்களில் நம்முடைய மனம் மொழி மெய்கள், அதாவது மனம் மொழி மெய்களாலே வணங்கி அந்த பொற்பாதங்களில் உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியினை துவங்குவோம். எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய நேரடி உபதேசம் பெற்ற பராசக்தி, பிறகு நந்தி எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருமூல நாயனார், இப்படி தொடர்ந்து இந்த உபதேசம் நமக்கு திருமந்திரம் மூலமாக கிடைக்கிறது. ஆக கைலாய பரம்பரை, நாம் எல்லாம் கைலாய பரம்பரை. யார் ஒருவர் திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தை மூலமாக கொண்டு தவத்தில் அமர்கிறார்களோ, வேத வாக்காக நினைத்து அதையே மந்திரமாக நினைத்து யார் ஒருவர் இறைவனுடைய திருவடியை பற்ற நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கைலாயத்தில் இருப்பார்கள், எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையிலே அப்படிப்பட்ட ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் எழுதப்பட்ட இந்த திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நமக்கெல்லாம் சிகாரம் சைவநெறி பாடசாலையில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சிவபெருமான். இந்த உயிர்கள் கடை தேர்வதற்காக வருங்காலத்தில் இந்த உயிர்கள் நன்னெறியை, செந்நெறியை, சிவநெறியை பெற்று விடுதலை, மனதாலும் உடலாலும் உயிராலும் மயக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்று, பாச அறிவும் பெற்று, பாசத்திலிருந்து விடுதலை பெற்று, தன்னறிவு பெற்று, பசு அறிவு பெற்று, பிறகு பதி அறிவு பெறுவதற்கான மிகப்பெரிய உன்னதமான ஒரு பெரிய களத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த வகையில சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மீண்டும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி நம் உடல் பொருள் ஆவியெல்லாம் சமர்ப்பித்து நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்படி திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி நாம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அதில் இருக்கக்கூடிய தலைப்பின் கீழ் இருக்கிற பாடல்கள் எல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 42வது பாடல். ஒவ்வொரு சித்தியாக விளக்கிய அவர் முக்கியமான இந்த உடலுக்கு உண்டான, உடல் கூறுகளுக்கு உண்டான எல்லா ரகசியங்களையும் பார்த்து வந்திருக்கிறார், நமக்கு எல்லாம் போதித்து வந்திருக்கிறார் திருமூல நாயனார். அதில் குறிப்பாக அனிமா, லகிமா, மகிமா இப்படி பார்த்து அதற்கான விளக்கங்களை கொடுத்து, பிறகு கரிமா குறித்து 2-3 பாடல்கள் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு பாடல் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். 42வது பாடல். திருச்சிற்றம்பலம். அறிந்த பராசக்தி, அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூத படையவை எல்லாம். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூத படையவை எல்லாம். குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகாயம் மேவலுமாமே. குவிந்த ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகாயம் மேவலுமாமே.
திருச்சிற்றம்பலம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தருமயாதினம். அனிமா முதல்ல பதமா பார்த்துருவோம். கொஞ்சம் விளக்கமா பார்த்தாதான் நமக்கு புரியும். சொல்ல பிரிச்சு பார்க்கலாம். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூத படையவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகாயம் மேவலும் ஆமே. அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூத படையவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகாயம் மேவலும் ஆமே. இது பாடல். பதமா பார்த்துட்டோம். இனி பொழிப்புரை பார்க்கலாம். அனிமா முதலாக பல நிலைகளில் தன்னால் அறியப்பட்ட சிவசக்தி பின் யோகியின் உள்ளத்தில் நீங்காதிருப்பின் தத்துவங்களின் குறும்புகள் முற்றிலும் நீங்கினவாம். அங்கனும் அவை நீங்கிய நிலையில் அந்த சந்தியுடன் அமைதியுற்று இருப்பின் அவ்விதம் அங்கனும் அவை நீங்கிய நிலையில் அந்த சக்தியுடன் அமைதியுற்று இருப்பின் ஓராண்டு காலத்தில் நாதத்திற்கு மேல் அளவின்றி கிடக்கின்ற அருள்வெளி வியாபகத்தை அவன் அடைதல் கூடுவதாம். இது பொழிப்புரை. இன்னும் ஒரு முறை பொழிப்புரை படிச்சிடறேன். அனிமா முதலாக பல நிலைகளிலும் தன்னால் அறியப்பட்ட சிவசக்தி பின் யோகிகளின் உள்ளத்தில் நீங்காதிருந்த பின் தத்துவங்களின் குறும்புகள் முற்றிலும் நீங்கினவாம். அங்கனும் அவை நீங்கிய நிலையில் அந்த சக்தியுடன் அமைதியுற்று இருப்பின் ஓராண்டு காலத்தில் நாதத்திற்கு மேல் அளவின்றி கிடக்கின்ற அருள்வெளி வியாபகத்தை அவன் அடைதல் கூடும். அவன் அடைதல் கூடுவதாம். இதுதான் செய்தி. இதுதான் பொழிப்புரை. இனி யதார்த்த வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நமக்கு எப்படி இந்த பாடல் திருமூல நாயனார் சொல்ல வர்றாருன்றது நம்முடைய அறிவு கெட்டிய வரையில், சாமி நமக்கு உணர்த்திய வரையில் பேசுவோம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்போ இந்த பாடத்துக்கு எப்பவும் பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடிப்படை விலக்கிட்டு தான் நான் போறது. ஏன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் யாராவது புதுசா கேட்பாங்க. திடீர்னு அட்டமாசத்திலே எடுத்து இந்த பகுதியை சொன்னோம்னா டக்குன்னு அவங்களுக்கு புரியாது. உடனே அவங்களுக்கு புரியாது. இது ஏது என்ன விலாவரி சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். புதுசா வந்துக்கிறவங்களுக்கு அப்படிதான். முதல் முறையா நிகழ்ச்சி கேட்கறவங்களுக்கு எடுத்த உடனே இப்படி டக்குன்னு இந்த சக்தியை பத்தி சொல்றாருன்ற எண்ணம் வந்துடும். அதனால முதல்ல இருந்து சொல்லிடுறேன். நெறிக்கு அழகு. இந்த நெறிக்கு உள்ள வரணும்னாலே மூணு சின்னங்கள் நமக்கு இருக்கு. திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து. இது ஆரம்ப கட்டம். அப்புறம் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம். அதுதான் இயமம். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது நியமம். அந்த தொடர்ந்து யார் ஒருவர் கொள்கையை விட்டு கொடுக்காம உணவு நெறி, சைவ நெறி, இப்படி எல்லாத்துலயும் ஒரு அனுபவத்தை முதிர்ச்சி கண்டு அசைவ உணவுல இருந்து சைவ உணவுக்கு வந்து இது தகும், இது தகாது, இது உடம்புக்கு ஒத்துக்கும், இது உடம்புக்கு ஒத்துக்காது, இது நல்லது, இது கெட்டது என்ற அறிவு வந்த பிறகு நம்ம தேர்வு செஞ்சு ஒரு நியமத்தை கடைபிடிக்கிறோம். இந்த நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நம்ம உணவு முறையில மாத்துறோம் இல்லையா? அப்ப இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும், இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. குறிப்பா இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா அந்த உணவை நம்ம எடுக்க மாட்டோம். அது மாதிரிதான் நான்வெஜ்ஜும். இது நம்மளுக்கு ஒத்துக்காது, இது நம்ம உடம்புக்கு தகாது அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டுட்டு விலகி வந்துடணும். அப்படி விலகி வர்றதுதான் நியமம். ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறீங்க. அப்ப நம்ம உடம்புக்கு எது தகும், எது தகாது, எது அருளை கொடுக்கக்கூடியது, எது தோஷத்தை கொடுக்கக்கூடியது, எது துக்கத்தை துயரத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய உணவு புலால் உணவு. துயரத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய உணவு புலால் உணவு. ஏன்னா அதனுடைய குணம் அந்த மாதிரி. மனுஷால் இறந்தாலும் பணம்தான், மற்ற உயிர் இறந்தாலும் பணம் தான். ஒரு பெருச்சாளி இறந்து போனா தூக்கி போடுறதுக்கு வால் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. தரதுன்னு தான் எழுதுன்னு போய் போடணும். அதனால அது இறந்தாலும் பிணம்தான், நம்ம இறந்தாலும் பிணம்தான்.
அது இருந்தாலும் மோசமான நாத்தடிக்கும், நம்ம இருந்தாலும் மோசமான நாத்தடிக்கும். அப்போ பெணம் பெணம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரோம். இது தகும், இது தகாது. இத சாப்பிடலாம், இத சாப்பிடக்கூடாது. அப்படி பக்குவப்பட்டு வந்த ஒரு ஆன்மா ஒரு நியமத்த கடைப்பிடிக்குது. முதல்ல ஒழுக்கத்துக்கு வருது, பிறகு நியமத்த கடைப்பிடிக்குது. அந்த நியமத்த கடைப்பிடிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அதான் இயமம், நியமம். அப்புறம் ஆசனம் கிடைக்குது. ஒரு இடத்துல உட்காருது. ஏன் இந்த அடிப்படையை நான் விளக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னா, இந்த அடிப்படை இல்லாம அட்டமா சித்திக்கு வர முடியாது. அட்டமா சித்தில நம்ம கரிமான்ற ஒரு நிலைய பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த இயமத்துக்கு வந்த ஒரு உயிரு, நியமத்துக்கு வந்தது. அப்புறம் ஆசனத்துக்கு வருது. ஆசனத்துல தன்னைத்தானே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது. அப்பதான் அதுக்கு பிராணாயாமம் கிடைக்குது. மூச்சு தான் கடவுள்னு உணருது. அப்படி மூச்சு தான் கடவுள்னு உணர்ந்த பிறகு பிராணாயாமத்தை செய்ய துடிக்குது. வீணாக்குறது இல்ல. அதுக்கு பேர் பிரத்யாகாரம். காற்றையே சாப்பிடக்கூடிய கலையை கத்துக்குது. அதுக்கப்புறம் தாரணைக்கு வருது. அப்புறம் தியானத்துக்கு போகுது. அப்புறம் சமாதிக்கு வந்துருது. சமாதிக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைய ஆரம்பிக்குது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சமாதிக்கு போன பிறகு முடிஞ்சு போச்சு கதைன்னுவாங்க. இல்ல. சமாதிக்கு போன பிறகு தான் நம்ம பூமியில இறைவனுடைய ஆணையை எதிர்பார்த்து நிக்கிறோம். அதாவது கட்டளையை. இதுக்கு முன்னாடி நம்ம பணிய செஞ்சுட்டு இருந்தோம். எப்போ? ஆணவத்துல இருக்கும் பொழுது நம்ம பணி. என்னன்னா, என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது பசங்களுக்கு, பேர பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ, ஏது பண்ணணும்னு தேடிட்டு இருந்தீங்கல்ல? அதெல்லாம் பாச அறிவு. இந்த பாச அறிவு நீங்கின பிறகு உங்களுக்கு பசு அறிவு கிடைச்சிருச்சு இல்லையா? பசு அறிவு என்றைக்கு கிடைத்து விட்டதோ, அன்றைக்கு நீங்க சிவபெருமானுடைய சொத்தா மாறுறீங்க. அப்போ சாமியோட கொள்கைகளை கைப்பிடிச்சு, சாமியோட கட்டளைகள் நிறைவேற்றுவதற்காக அடுத்து பதிஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் பதிஞானம் வாய்க்கும்னா, அவனுடைய செயலை செய்வதற்காகத்தான் பதிஞானம் வாய்க்கும். தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். அப்ப இதுவரைக்கும் பாசத்தில் அகப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு உயிர், யான் எனது என்ற செருக்கினாலே வினைகளை ஆற்றி கொண்டு வந்த உயிர், தன்னறிவு பெற்ற பிறகு, தன் தலைவனுடைய அறிவை பெற்ற பிறகு, இனி தலைவனுடைய கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இனி செய்வது ஒன்றும் அறியேனே. மாணிக்க வாசகர் செய்வது ஒன்றும் அறியேனே என்றார். உத்தரவு சாமி, உத்தரவு. அப்போ தன்னறிவு பெற்றவர்கள், தலைவனுடைய அறிவு பெற்றவர்கள், பதிஞானம் பெற்றவர்கள், பசுஞானம் பெற்று பதிஞானம் பெற்றவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருப்பார்கள். அதான் சமாதிக்கு அப்புறம் உள்ள சாமியோட வினை. சாமி நமக்கு கொடுக்கிற வினை. சரணடைந்த பிறகு நடக்கிற வினை இருக்கு இல்லையா? அந்த வினைக்கு இறைவனுடைய வினை. ஏன்னா, எப்போ நீ நல்வினை, தீவினை இதெல்லாம் கடந்து விருப்பு, வெறுப்பு கடந்து ஒரு வினையை நீ இறைவனிடம் ஒப்படைத்து விட்டாயோ, அப்பொழுது அது இருவினை ஒப்பாகிறது. அந்த இருவினை ஒப்பு கிடைத்த பிறகு அது இறை செயலாக மாறுகிறது. ஒவ்வொரு செயலும் இறை செயலாக மாறுகிறது. அப்ப அந்த செயலுக்கு பொறுப்பாகவோ, ஜவாப்தாரியாகவோ அல்லது பொறுப்பேற்றுக் கொண்டு வினைக்கு ஆட்படக்கூடிய ஆளில் நாம் இல்லை. அதுக்கு முன்னாடி பாச அறிவுல இருந்தோம். அல்ல எல்லா வினையும் நமக்கு வந்து சூழ்ந்துச்சு. வினை, கேடு பல சூழ்ந்து அவ்வினைக்கு இவ்வினைன்ற மாதிரி எல்லா வினையும் சூழ்ந்துச்சு. எப்பன்னா பாச அறிவுல இருக்கும்போது. எப்ப நீங்க உங்களை தெரிந்து கொண்டீர்களோ, எப்ப நீங்களுடைய வினையில் உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து கொண்டீர்களோ, படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஒருவன் நம்முடைய தேகத்தில் இருக்கிறான் என்று அணைந்து தெரிந்து சமய தீட்சையை பெற்று நீங்கள் எப்பொழுது 16 இடத்தில் விபூதி பூசினீர்களோ அப்பொழுது நீங்க உடைமையாக்கி விடுகிறீர்கள். அறியாமையிலும் நீங்கள் உடைமையாகத்தான் இருந்தீர்கள். ஆனால் அறிந்த பிறகு இப்பொழுது நீங்கள் உங்களை உணரத் தொடங்கி விட்டீர்கள். உங்களை நீங்கள் மதிக்க தொடங்கி விட்டீர்கள். உங்களுக்கு நீங்களே அர்ச்சனை செய்ய தொடங்கி விட்டீர்கள். எப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற உயிரை நீங்கள் மதிக்க தொடங்கினீர்களோ அப்பொழுதே நீங்கள் சிவபெருமானுடைய சொத்தாகிறீர்கள். அப்போ நடமாடும் கோவிலாக மாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அப்ப நாம எல்லாம் நடமாடும் கோயில்னு சொன்னா, அப்ப சமாதி நிலையிலிருந்து சாமி அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போறார். அதான் அட்டமா சித்தி. சமாதி நிலையில அவருக்கு ஈக்குவலா நமக்கு ஆதியை கொடுக்கிறார். இருந்தாலும் அங்க பலனையும் கொடுக்கிறார். ஒரு சாதகன், ஒரு சாதகி அந்த எல்லையில் அறுவடை செய்கிறாள். என்னத்தை அறுவடை செய்கிறாள்னா, அட்டமா சித்தி என்கிற 8 விதமான பலன்களை அறுவடை செய்கிறாள்.
ஆனா நல்ல அடியார்கள் அதையும் கடந்து விடுவார்கள். அதுவும் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சாமியோட திருவடி நிழலே போதும்னு சொல்லிட்டு நான் பலமுறை சொல்லிட்டேன். அட்டமாசியத்துல ஒரு விஷயமே இல்ல. அதெல்லாம் ஒரு பெரிய காரியமும் இல்ல. சாமியோட நிழல் அந்த மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதண்டலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் இந்த இணையடி நிழலே. அந்த நிழல் தான் நமக்கு பெரிய ஆனந்தத்தை தரக்கூடியது. சுண்ணாம்பு கால்வாயில போட்டா என்ன, கடல்ல கல்ல கட்டி போட்டா என்ன, எது எப்படி செஞ்சாலும் சாமியோட திருவடி விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்ற வைராக்கியம், பக்தி வைராக்கியம் யாருக்கு புருவ மத்தியில் வந்து விட்டதோ அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. அவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. அப்படி இந்த பாடல் என்ன நமக்கு சொல்ல வருதுன்னு சொன்னா, ஏன் அடிப்படையை நான் விளக்குறேன்னா, அந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இந்த நிலை வாய்க்கப்பட்டவர்கள் இறைவனுடைய காரியத்தை தான் செய்வார்களே தவிர சொந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள். அப்ப இறை காரியம் வேறு, தன் சொந்த காரியம் வேறு. சொந்த காரியம் என்பது நமக்கு வினையை கூட்டும். இறை காரியம் என்பது நம்ம வினையை அறுக்கும். அப்போ இந்த நிலைக்கு சென்றவர்களுக்கு சொந்த காரியம் இருக்காது. அவர்கள் வினையை கடந்தவர்கள் ஆகிறார்கள். நல்வினை தீவினை கடந்தவர்கள் ஆகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடல் கரிமா என்கிற சித்தியை சொல்லுகிறது. அனிமா என்பது அணுவுக்கு அணுவாய் இருத்தல். மகிமா என்பது உலகத்திலே மிக உயர்ந்த இடத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றல். லகிமா என்பது காற்றில் கலந்து அப்படியே எல்லாவற்றையும் ஊடுருவிக் கொண்டு இருத்தல். மனதை உடலை லேசாக ஆக்கி எல்லா இடத்திலும் பறக்கக்கூடிய ஆற்றல். கரிமா என்பது இந்த உலகத்திலேயே மிக கனமான பொருளாக தன்னை காண்பித்துக் கொள்ளுதல். கனமான பொருள்னா என்ன? வெயிட். அப்படிப்பட்ட சித்தியை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதான் சித்துல கரிமான்ற சித்துல இதனுடைய விளைவு இன்னைக்கு நான் பார்க்க போறோம். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் வந்துட்டா. நீங்க உங்களுடைய தவத்துல முதல் நீங்க உடன்பு என்பதை கடக்கிறீங்க. அதான் பிரம்மா. இந்த உடலால் வரக்கூடிய அவஸ்தைகளில் முதலில் நீங்கள் கடக்கும் பொழுது பிரம்மதேவனை கடந்து செல்கிறீர்கள். இரண்டாவது இந்த உடலுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய மாயோன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரி என்று சொல்லக்கூடிய அந்த நாராயணனை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். தவத்தினாலே முதலில் மண்ணாக இருக்கக்கூடிய உடலையும் பிறகு அதற்கு நீராக இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய நாராயணனையும் கடந்து செல்கிறீர்கள். மீண்டும் அந்த நாராயணனையும் கடந்து அவனையும் ரட்சிக்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது இந்த தேகத்திலே. அந்த தேகம் ருத்ர தேகம் என்று சொல்லுவார்கள். ரட்சிக்கக்கூடிய ரௌத்ரியாக இருக்கக்கூடிய அனிச்சை செயலாக இருக்கக்கூடிய தன்னுடைய உடலில் நம்முடைய உடலில் எதெல்லாம் தானாக நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தம். அப்படிப்பட்ட ருத்ரதேவனையும் நீங்கள் கடக்க முயற்சிக்கும் பொழுது உங்களுக்கு பேரின்ப விளைவு, அதாவது உள்ளுக்குள்ளே உடலை தன்னை அடைந்த மிகப்பெரிய இன்பத்தில் நீங்கள் திளைக்கிறீர்கள். இப்படி 3 கட்டங்களிலும் உடலை கடந்து, மனதை கடந்து, உயிரினுடைய மயக்கத்தை கடந்து விடுகிறீர்கள். இந்த உயிரினுடைய மயக்கத்தை கடந்து தன்னறிவு பெறுகிறீர்கள். தன்னறிவு பெற்ற பிறகு உங்களுக்கு சுய நினைவு வருகிறது. சுய நினைவு வந்த பிறகு சுய புத்தியில் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கின்றீர்கள். இதற்கு பேரு பசு அறிவு. நீங்க வந்த காரியத்தை மட்டும் செய்ய நீங்க துணிகிறீர்கள். மயக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் அப்படின்னா நீங்க 3வது நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 3வது நிலைக்கு வந்த பிறகு பசு அறிவு வந்து வச்சுனாலே உங்களுக்கு ருத்ரனுடைய மிகப்பெரிய தாத்பரியம் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். மதிக்க தொடங்கிடுங்க. உங்க உடம்பு நீங்க மதிக்க தொடங்கிடுங்க. அப்போ அந்த 3வது நிலையிலிருந்து கடந்து 4வது நிலையில மூச்சை பிடிக்கிறீங்க. அதான் மகேஸ்வரன், மகேஸ்வரி. பிரம்மனை கடந்து, நாராயணனை கடந்து, ருத்ரனை கடந்து, மகேஸ்வரனை இறுக்கி பிடித்துக் கொண்டு நீங்கள் பிராணாயாமம் செய்கின்றீர்கள். அங்க மகேஸ்வரனும் மகேஸ்வரனும் நீங்க ஆட்பட்டு அந்த உணவை காற்றை உணவாக உட்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான கலையை கற்றுக்கொண்ட நீங்கள் அடுத்து ஆகாயமா இருக்கின்ற சதாசிவத்திடம் மனோன்மணியிடம் சரணடைகிறீர்கள். இப்படி உயிர்களிடம் கலந்து வந்த நீங்கள் கடைசியில் அன்னை பராசக்தியினுடைய முழு பாத்திரத்துக்கு புருவ மத்தியிலே ஆளாகிறீர்கள். தொண்டகுடியில
இப்படி உடம்ப கடந்து, மனதை கடந்து, ருத்ரனை கடந்து, மகேஸ்வரனை கடந்து, மூச்சை கடந்து, பிறகு ஆகாயமாக இருக்கக்கூடிய சதாசிவனிடம் பணிந்து நிற்கிறீர்கள். அப்படி பணிந்து நிற்கும்போது மனோன்மணி இதுகாரும் உடலுக்கு துணையாகவும், மனதிற்கு துணையாகவும், உயிருக்கு துணையாகவும் இருந்த பராசக்தி நமக்கு மூச்சாக வந்து மகேஸ்வரியாக இருந்த அவள் இப்பொழுது மனோன்மணியாக காட்சி கொடுக்கின்றாள். இப்படி படிப்படியாக பராசக்தி நமக்கு துணையாக வந்து ஆதிசக்தியாக, பராசக்தியாக உள்ளே அமர்ந்து, அறிந்த பராசக்தி உள்ளே அமரில், அப்படிப்பட்ட பராசக்தி உடலில் அமர்ந்து, மனத்தில் அமர்ந்து, பிறகு உயிரில் அமர்ந்து, பிறகு மூச்சில் அமர்ந்து, பிறகு ஆகாயமாகிய புருவ நடுவில் அமர்ந்து அவள் பராசக்தியாக காட்சி கொடுக்கின்றாள். அப்படிப்பட்ட பராசக்தி துரியம், துரியாதீதம், நாதம், விந்து, பிறகு பராசக்தியாக மாறி, பிறகு எம்பெருமானுடைய திருவடி நிழலிலே அவள் இளைப்பாறுகிறாள். அப்படிப்பட்ட இறைவன், இறைவனுக்கு அப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் விந்து, அதுக்கப்புறம் துரியாதீதம், அதுக்கப்புறம் துரியம், அதுக்கப்புறம் சகசிராரம், சகசிராரத்துக்கு அப்புறம் புருவ மத்தியம், புருவ மத்தியத்துக்கு அப்புறம் தொண்டைக்குழி, தொண்டைக்குழிக்கு அப்புறம் நெஞ்சுக்குழி, நெஞ்சுக்குழிக்கு அப்புறம் வயிறு, வயிறுக்கு அப்புறம் இடுப்பு. இது ஒரு தொடர் நிகழ்வு. இது ஒரு தொடர் நிகழ்வு. ஆச்சரியமா இருக்குல்ல? நீங்க எல்லாம் நடமாடும் கைலாயம். எப்போ இந்த படிநிலையை நீங்க கடந்து போய் மேல நீங்க போகும்போது நீங்க நடமாடும் கைலாயமா மாறுறீங்க. இது தெரியாம தான் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடுறோம். உடம்ப கடந்து, மனசை கடந்து, உயிரை கடந்து, அப்புறம் மூச்சை கடந்து, மூச்சுக்கு அப்பாறம் இருக்க ஆகாயத்தை தொட்டு ஆனந்தமா இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்தம் பேரானந்த விளைவில திளைக்கக்கூடிய இந்த உயிர் எதையோ சதம் என்று நம்பி, எதையோ நம்பி, யார் யார் பேச்சோ கேட்டு, சொந்த புத்தி இல்லாம சுய புத்தி இல்லாம ஊரா திரிஞ்சு ஓடி 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 உட்கலந்த சோதியை தேடி 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 செத்து போன காலங்கள் தான் உண்டு. நல்ல குருவருள் இல்லாம, திருவருள் வாய்க்காம எல்லாம் செத்து போனதுதான் மிஞ்சம். அப்போ சத்தியத்தை தேடி வர்றதுக்கு இதுக்கு கொடுப்பனை இருக்கணும். ஒரு கொடுப்பனை இருந்தாதான் சத்தியத்தை தேடி வர முடியும். எல்லாருக்கும் இது வாய்க்கிறதே இல்லை. எல்லாருக்கும் இது வாய்க்கிறதே இல்லை. அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ பெரிய அட்டமா சித்தியில அனிமா கடந்தாச்சு, மகிமா கடந்தாச்சு, லகிமா கடந்தாச்சு. இப்ப கரிமான்ற ஒரு வித்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த கரிமான்ற வித்தையில என்ன சொல்ல வராங்கன்னா, அறிந்த பராசக்தி உள்ளே அவரில் பரிந்தது பூத படையவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகயம் மேவலும் ஆமே. அனிமா முதலாக பல நிலைகளில் தன்னால் அறியப்பட்ட சிவசக்தி பின் யோகிகளின் உள்ளத்தில் நீங்காதிருப்பால், இப்படி நம்மள உடம்பால கடக்க வச்சு, மனசால கடக்க வச்சு, அதுக்கப்புறம் உயிரால தெளிய வச்சு, மயக்கத்தை தீக்கிறா இல்லையா? மயக்கத்தை தீக்க வச்சு, அதுக்கப்புறம் மூச்சுன்னா என்னன்னு தெரிய வச்சு, அதுக்கப்புறம் ஆகாயத்துல புருவ மத்தியில நிலைக்க வச்சு, அங்க நம்மளுக்கு இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் பராசக்தி நம்ம கூட இருந்து, அந்த மயக்கங்களை நீங்கி, கடைசியில குறும்புகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை. இந்த பொழிப்புரை ஒரு இடத்துல வருது. என்ன வார்த்தை வருதுன்னா, அங்கனம் தத்துவங்களின் குறும்புகள் 96 தத்துவமும் புருவ மத்தியில் தான் முடியுது. சித்தாந்தம் முடிகிற இடம் எது? புருவ மத்தியம். வேதாந்தம் முடிகிற இடம் புருவ மத்தியம். நாதாந்தம் முடிகிற இடம் எது? புருவ மத்தியம். போதாந்தம் முடிகிற இடம் எது? புருவ மத்தியம். இப்படி எல்லா அந்தமும் எங்க முடியுதுன்னா புருவ மத்தியில் தான் முடியுது. ஆக எல்லா சேட்டைகளும், எல்லா குறும்புகளும் புருவ மத்தியில் தான் முடிகின்றன. அப்படிப்பட்ட குறும்புகள் எல்லாம் கடந்து அங்க நீங்கின பிறகு அங்கனம் அவன் நீங்கிய நிலையில் அந்த சக்தியுடன் அமைதியுற்று இருப்பின் ஓராண்டு காலத்தில் நாதத்திற்கு மேல் அளவின்றி கிடக்கின்ற அருள்வெளி. இப்பதான் படிப்படியா சொன்னேன் நானு. கைலாயம், கைலாயத்தை விட்டா பராசக்தி, பராசக்தியை விட்டா நாதம், நாதத்தை விட்டா விந்து, விந்தை விட்டா கீழே துரியாதீதம், துரியாதத்துக்கு அப்புறம் துரியம், துரியத்துக்கு அப்புறம் சகசிராரம், அதுதான் தலை உச்சி, அதுக்கப்புறம் புருவ மத்தியம்,
அதுக்கப்புறம் தான் தொண்டைக்குழி, அதுக்கப்புறம் தான் நெஞ்சுக்குழி, அதுக்கப்புறம் தான் அந்த வயிறு குழினா தொப்புள். அதுக்கப்புறமா தான் மூலாதாரம், இடுப்பு. இப்படி உயிர் நிலைகள் எங்கெங்கெல்லாம் உயிர் தங்கி தங்கி வந்து நம்மள ஆட்சி செய்யுதுன்னு பாருங்க. அப்போ ஒரு யோகி ஒரு நல்ல நியமத்துக்கு வந்து சிவபெருமான தெரிஞ்சுக்கிட்டவங்க, திருநீற்று பூசுறவங்க, ருத்ராட்சத்த போட்டவங்க, 5 எழுத்து சொல்றவங்க, எந்தெந்த படிநிலையில இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் உடம்பையே பிரதானமா நினைக்கிறாங்கன்னா, அவங்க மூலாதாரத்த விட்டு இன்னும் போல. இன்னும் மனசையே பிரதானமா நினைக்கிறாங்கன்னா, அவங்க மனச விட்டு நாராயணன விட்டு அவங்க இன்னும் பிரியல. இன்னும் இந்த உயிர் கனவு கண்டுகினே இருக்குதுன்னு சொன்னா, அவங்க இன்னும் ருத்ரன விட்டு போகல. இதையும் கடந்து இன்னும் மூச்சு பத்தின தெளிவே இன்னும் வரலன்னா, அவங்க இன்னும் மகேஸ்வரனும், மகேஸ்வரியும் இன்னும் உணரல. மூச்ச தெரிஞ்சுக்கவாதவங்க இறைவன தெரிஞ்சுக்க முடியாது. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு, ஊற்றை உதைக்கும் கணக்கறிவாமே. அதாவது யார் ஒருத்தர் தன்னுடைய மூச்ச தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு காலம் என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட வரமாட்டான். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் கடந்து போனது சதாசிவமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியில போய் தவத்துல உட்காருது. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். எல்லா சித்தாந்தமும் இங்க தான் முடியுது. எல்லா வேதாந்தமும் இங்க தான் முடியுது. பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம் இங்க தான் முடிஞ்சாங்க. நாவுக்கரசர் இங்க தான் இருந்தாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க தான் இருந்தாரு. இந்த வீட்டு இன்பத்த அனுபவிச்சாரு. திருஞான சம்பந்தர் அங்க தான் பிறந்தாரு. ஏன்னா முருகப்பெருமான்னே சொல்லுவாங்க அவர. சுப்பிரமணிய கடவுளாவே பார்க்குறாங்க சில பேரு. மாணிக்கவாசகர் அங்க தான் குருவடி நிழல்ல திருவடிய பெற்றாரு. அப்போ இத்தனை நாய் 4 பேர் போன வழியில தானே நம்ப போனோம். 4 பேர் பாடுனாங்க. சரி எதுக்கு பாடுனாங்க? எந்த இடத்துல பார்த்து பாடுனாங்க தெரியுமா? அந்த ரகசியத்த உணரணுமில்ல? வழி பாடு. எது வழி? புருவ நடுவு தான் வழி. அந்த இடத்த பார்த்து பாடு. உனக்கு என்ன பாட்டு தெரியுமோ அந்த பாட்ட புருவ மத்த பார்த்து பாடு. எப்படி ஆற்றல் கூடுதுன்னு பாரு. மந்திர உச்சாடனம் செஞ்சு பாரு அந்த இடத்துல. முறையா குருநாதர்கிட்ட கேட்டு செய்யணும். எந்த ஒரு மந்திரத்தையும் குருநாதர்கிட்ட கேட்டு செஞ்சா தான் அது பலிக்கும். இல்ல ஒரு தேவையில்லாத விளைவுகள அது உண்டு பண்ணும். அதுக்கு பெட்டர் என்னன்னா, "கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே." அப்போ வாக்கு குடுத்திருக்கிறார் நாவுக்கரசர். கல்ல கட்டி காட்டுல போட்டாலும் கண்ல கட்டி கல்ல கட்டி கடல்ல போட்டாலும், இந்த புருவ மத்தியில நீ நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்ன்னு சொல்லினே இருந்தேன்னா, சிவாய நமன்னு முடியும். சிவாய நம, சிவாய நம, சிவாய நமன்னு சொன்னீன்னா, சிவய சிவன்னு முடியும். சிவய சிவ, சிவய சிவன்னு சொன்னீன்னா, சிவ சிவன் முடியும். சிவ சிவ, சிவ சிவன்னு சொன்னீன்னா, சிவன்னு முடியும். சிவ சிவ சிவன்னு சிவ மட்டும் சொன்னீன்னா, வா கூட போயிடும். கடைசியில சி வந்து நிக்கும். அப்ப நம்ம சேனலுடைய பேர் வந்து நிக்கும். நம்ம சேனலுடைய பேர் என்ன? சிகாரம். வெறும் சி மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு மந்திரத்தினுடைய முடிவ தான் நம்ம சேனலுக்கு பேரா வச்சிருக்கிறோம். அது என்ன சி, 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 சி சொல்லி பாருங்க. நாயோட்டு மந்திரம்ன்னு சொல்லுவாங்க. சி, சி என்றப்ப முடியும். சி, சி, சி. அப்ப சின்னா என்ன தெரியுமா? மூச்சினுடைய அடையாளம். கதி அப்படின்னு சொல்லுவாங்க. கதின்னா என்ன? வழி. நீ என்ன கதி அடைவியோ அப்படின்னா, நல்ல கதி அடையணும். அப்ப நல்ல கதின்னா சி. அப்ப சின்னா சிவம். சின்னா சிறப்பு. சின்னா மூச்சு. சின்னா உயிரு. சின்னா சிவபெருமான். சின்னா ஜீவனும் அதுதான், சிவனும் அதுதான். ஆக மொத்தம் சிவய நமன்னு சொன்னோம்னா, கடைசியில சியில தான் வந்து முடியும். அந்த சியும் ஓங்காரத்துல முடிஞ்சிரும். அவ்வளவுதான். மகாமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரத்துல முடியும். அந்த ஓங்காரம் தான் நாதம். அந்த ஓங்காரம் தான் நாதம். அந்த நாதம் தான் பராசக்தி. பராசக்தி பொம்பளையா இருப்பா. அவ நாதமா வரும்போது கணபதியா வருவா. எவ்வளவு பெரிய அழகு பாருங்களேன். சிவபெருமான் கைலாயத்துல இருப்பாரு. ஆனா கீழ இறங்கி வந்தா முருகரா தான் வரணும். இது எத்தன பேருக்கு தெரியும்? என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அம்பாள் இறங்கி வந்தா விநாயகரா தான் வந்து உட்கார்ந்துக்கணும். ஏன்னா, 14 லோகத்தையும் மொத்தத்தையும் கட்டி காப்பாத்தணும்னா, ஒரு ஆண் உருவம் எடுத்து உட்கார்ந்தா தான் முடியும். சரி அப்பா வந்து என்ன பண்ணணும் இப்போ?
யாரையாவது ரட்சிக்கணும்னு ஆசைப்பட்டா முருகனா, அழகனா, குமரனா வருவார். அவர் இறங்கணும்னாலே குமரனா தான் வந்தாகணும். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்களேன். எவ்வளவு அழகா அத வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி காப்பாத்துறது இந்த நாதம் தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி காப்பாத்துறது நாதம் தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ரட்சிக்கணும்னா இறங்கி வந்தா அது முருகப்பெருமான் தான். இதுதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்றாங்க. பிதா என்றது சிவபெருமான், கர்த்தாவாக இருக்கிறான். குமரன்னா முருகப்பெருமான், குமாரன். பரிசுத்த ஆவின்னா பராசக்தி. அவ இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னா சிவபெருமானுக்கு நன்றி, தலை வணங்குறேன்னு அர்த்தம். இதைத்தான் மாற்று சமயத்துக்காரர்கள் நம்முடைய சொல்லை எடுத்து கையாளுகிறார்கள். கர்த்தா சிவபெருமான் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாரணன் என்றால் நாராயணன் ஆகிறான். காரியம் பிரம்மன் ஆகிறான். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு ஸ்தோத்திரம் என்று பொருள். காரணன்னா நாராயணன். அவன் மனமாக இருக்கின்றான். சிவன் உயிராக இருக்கின்றான். காரணன் மனமாக இருக்கின்றான். காரியம் நம்முடைய உடம்பு பிரம்மனாக இருக்கிறது. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. இந்த உண்மையை உணரணும்னா ரொம்ப ஆழமா தவம் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி புலப்படும். மத்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியாது. கொஞ்சம் புரியாது. அவ்வளவுதான். சரி. அறிந்த பராசக்தி. இப்படி பராசக்தி குரு மத்தியில வந்து அமர்ந்த உடனே குறும்புகள், தத்துவங்கள் எல்லா வேதாந்தம், சித்தாந்தம் எல்லாம் ஒழிஞ்ச பிறகு அனிமா கடந்து அனிமாவுல அணுவுக்கு அணுவா இருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. மகிமாவுல எல்லாவற்றையும் இந்த உலகத்துல இருக்க பிரபஞ்சத்தெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் உயரமா இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. லகிமாவுல காற்றை போல கலந்து நம்ம உடம்பை கொண்டு போய் லேசா ஆக்க முடியுது. கரிமாவுல இந்த உலகத்திலேயே வெயிட்டான பொருளா நம்ம உடம்பை மாத்திக்க முடியும் ஆற்றல் கிடைக்குது. அந்த கரிமாவுல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சித்து தான் இன்னைக்கு சொல்ல வராங்க. குவிந்தவை ஓராண்டு கூடில் விரிந்த பராகையும் மேவலுமாமே. கூடு விட்டு கூடு பாய்தல். இதுக்கு பேர் என்னது? கூடு விட்டு கூடு பாய்தல். பராகாயம் மேவல். அதாவது தன்னை அறிந்தவன் தரணி ஆள்வான். தன்னை அறியாதவன் எதையும் ஆள முடியாது. தன்னை அறியாதவன் எதையுமே ஆள முடியாது. அப்போ உயிர் அறிவு பெற்றவனுக்கு இந்த கூடு விட்டு கூடு பாயிற கலை சுலபமா கிடைச்சிரும். இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா உலகம் அது பெருசா பேசுது. ரொம்ப சிம்பிளான விஷயம். கூடு விட்டு கூடு பாயிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா உலகம் அதுக்கு அது பெரிய விஷயம். சாதாரண மனுஷனுக்கு அது பெரிய விஷயம். ஞானிகளுக்கு அது சாதாரண விஷயம். ஞானிகளுக்கு எப்படி எப்படி சாதாரண விஷயமா அது மாறுது? முதல்ல யான் என்னதுன்ற செருக்கு இருக்கு இல்லையா? இந்த பாசத்துல இருக்கக்கூடிய 3 குற்றம் என்ன? ஆணவம், கண்மம், மாயை. நான் என்கிற நிலைமை, வினை, நல்வினை, தீவினை. தமிழ்ல சொல்றேன். ஆணவம்ன்றது என்னது? நான் என்கிற நிலைமை. கண்மம்ன்றது என்னது? வினை, நல்வினை, தீவினை. என்ன கருமமோ போ அப்படின்றாங்கல்ல. என்ன வினையோ போ அப்படின்னு சொல்லணும் தமிழ்ல அது. கர்மம் கருமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வினை, என் பொல்லாத வினைன்னு அர்த்தம். கருமம் கருமம் நான் ஏன் இங்க வந்தேன்னு தெரியலையே. அப்ப கர்மம்னா வினை, பொல்லா வினை. அப்போ நான் என்கிற அகந்தையை கடந்து இந்த பொல்லாத வினை என்று சொல்லக்கூடிய நல்லது கெட்டதுல நல்வினை, தீவினை, நாராயணனை கடந்து இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய எதிர்கால மயக்கம், கடந்த கால மயக்கம் இதெல்லாம் கடந்து 3 குற்றத்தையும் கடந்தவர்கள் தன்னறிவு பெறுகிறார்கள். இந்த தன்னறிவு பெற்றவர்களுக்கு என்ன உண்மை தெரியும் தெரியுமா? தனக்கு டாய்லெட் போற மாதிரி தான் எதிராளிக்கு டாய்லெட் போகும். தனக்கு இருமல் வர மாதிரி தான் எதிராளிக்கும் இருமல் வரும். தனக்கு பசி எடுக்கிற மாதிரி தான் எதிராளிக்கும் பசிக்கும். தனக்கு காம குரோத மோகம் இருக்கிற மாதிரி தான் எதிராளிக்கும் இருக்கும். தனக்கு ஒரு வழி பிறருக்கு ஒரு வழி இல்ல அப்படின்னு எந்த ஒரு உயிர் தன்னை தானே உணர்கிறதோ அந்த உயிர் எல்லா உயிரையும் மதிக்க தொடங்கும். இதுதான் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யத்துக்கு வந்த ஒரு உயிர்
கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளும். இயல்பாகவே கற்றுக்கொள்ளும். ஏன்னா, தன் வேதனையை எவன் ஒருவன் உணர்கிறானோ, அவனே பிறகு பிரத்தியாருடைய வேதனைகளை உணர முடியும். எந்த ஒரு பொண் தன்னுடைய பிரசவத்தை கஷ்டப்பட்டு உணர்றாளோ, அதே மாரி தான் மத்த பொண்ண அவ புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ண புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஒரு தாய்மார் இன்னொரு தாய்மார புரியணும்னா இதுதான். அவளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவளுக்கும் ஆசா பாசம் இருக்காதுன்னா, நிச்சயம் ஒரு பெண் தன் வாழ்க்கையில கடந்து வரும்போது தன்னை உணர்ந்தவள், தன் மகளையும் உணர்வாள். தன் மகளை மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா பெண்ணையும் உணர்ந்துருவா. இப்படிதான் வாழ்க்கைன்னு தன்னை தானே முடிவு இந்த மாரி வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாதுன்னு அவ முடிவு பண்ணும்போது, நிச்சயம் பெண்ணை பத்தின எல்லா ரகசியம் அவளுக்கு தெரியப்படுத்தப்படும். ஒரு பெண்ணுக்கே இப்படின்னா, ஒரு ஆணுக்கும் இதே மாரி தான். ஒரு ஆண் தன்னை உணர்ந்த பிறகு எல்லாவற்றையும், எல்லா உயிரையும் சமமாக பார்க்கிறான். ஒரு பெண் தன்னை உணர்ந்த பிறகு எல்லாவற்றையும் தாயாக பார்க்கிறாள். எல்லாவற்றையும் உயிராக பார்க்கிறாள். எப்படி தன்னை தானே உணர்ந்து விட்டார்களோ, இவளுக்கு ஜாதி கிடையாது. இப்படி உயிரறிவு பெற்ற பிறகு இவர்களை ஜாதி மயக்க முடியாது. உயிரறிவு பெற்றவர்களை பேதம் வந்து சேராது. உயிர் அறிவு வந்த பிறகு பொய்யான அறிவு போய்விடும். அதான் புகட்டு, அது பகட்டு எல்லாம் போய்விடும். இந்த மெய்ஞானத்துக்கு வந்தவர்களுக்கு எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் பாவிப்பார்கள். அப்படி தன்னுயிர் போல பாவிக்கிற அறிவு வந்த பிறகு ஜாதி மயக்கம் போய்விடும். ஜாதி மயக்கம் போன பிறகு ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். சிவத்துக்குள் திளைத்திருப்பார்கள். அப்ப தன்னறிவு பெற்றவர்களுக்கு தனக்கு மேல் தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அறிவு வருதுல, அதான் பசு அறிவு, பாச அறிவு, பதி அறிவு. பாச அறிவிலிருந்து விடுபட்ட பிறகு, பாச அறிவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜாதி இருந்தது. நீ யாரு? ஓ! நீங்க அவங்களா? நாங்கலாம் இவங்கங்க. நீங்க என்ன கோட்டால வர்றீங்க? சரி, சரி, சரி. ஓஹோ! சரிங்க. நீங்க ஆஹா. எங்க குலதெய்வம், எங்க மரபுல இப்படிதாங்க நாங்க இருப்போம். ஆமா. இதெல்லாம் வந்து பாச அறிவு. பசு அறிவு பெற்றவர்களுக்கு இந்த மயக்கம் தீர்ந்துவிடும். அட வாங்க, ஒண்ணும் இல்ல வாங்க. எல்லாம் உயிர் தானே. நீங்க ஒரு உயிர், நான் ஒரு உயிர். சக உயிர் நீங்க அவ்வளவுதான். அப்படி தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை சக உயிராக பார்க்கக்கூடிய அறிவு என்றைக்கு வருகிறதோ, அதுதான் பசு அறிவு. தன்னை போல் பிறரை மதி. அப்போ தன்னை நீங்கள் எப்படி உயர்வாக கருதுகிறீர்களோ, அப்படியும் மற்றவர்களையும் நீங்கள் உயர்வாக கருதுகிறீர்கள் என்றால், அதுதான் வந்து கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை குடுத்து மரியாதை வாங்குனா என்ன அர்த்தம்? நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். உனக்கும் பசிக்கும், எனக்கும் பசிக்கும். உனக்கு இருக்கிற மாரி தான் எனக்கு இருக்கும். எனக்கு இருக்கிற மாரி தான் உனக்கு இருக்கும். அப்ப தன்னை உணர்ந்த உயிருக்கு ஜாதி இல்லை. தன்னை உணராத உயிர்களுக்கு பேதம் உண்டு. அப்போ இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கலையை நீங்கள் எப்பொழுது கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தன்னை உணர்ந்த பிறகுதான் கற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய வலியை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய அவஸ்தையை, தன்னுடைய பாச அறிவில் கிடைத்த பாடங்களை வைத்து அனுபவ அறிவைக் கொண்டு அது முழுமை பெறுகிறது. அது முழுமை பெறுகிறது. அப்ப குவிந்த ஓராண்டு கூட இருக்கில் வீழ்ந்த பராகாயம் மேவலும் மாமே. இப்படி எல்லா உடலை கடந்து, மனதை கடந்து, உயிரை கடந்து, மயக்கத்தை கடந்து, காற்றை கடந்து, மூச்சை கடந்து, பிறகு புருவ மத்தியிலே நின்று 96 தத்துவங்களையும் கடந்து, இந்த தத்துவங்களை கற்றுக்கொண்டேன் என்கிற பெரிய அந்த சித்தாந்த பட்டம் வாங்கினீர்களே, அந்த சித்தாந்த பட்டமும் எனக்கு வேண்டாம் என்று அதையும் துறந்து, தத்துவத்தையும் துறந்து, யான் எனதென்ற செருக்கையும் துறந்து, பதவி, பட்டம், புகழ் எல்லாவற்றையும் துறந்து, யார் ஒருவர் பராசக்தியோடு புருவ மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்களோ, அவருக்கு அட்டமா சித்தி வாய்க்கும். அந்த அட்டமா சித்திலே அனிமா, மகிமா, லகிமா இவையெல்லாம் கடந்து, கரிமா என்கிற தன்னை தன்னை மையமாக ஆக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சித்தி பெற்ற பிறகு,
உங்களுக்கு எல்லா உயிரிலும் உடம்புக்குள்ளேயும் போய் வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுதான் அங்க திருமூலர் சொல்றாரு. ஒரு வகுப்புன்னு எடுத்தோம்னா, ஒரு பாட்ட சொல்லி உடனே நான் கூடு விட்டு கூடு பாயத்த சொன்னோம்னா, யாருக்குமே சட்டுன்னு புரியாது. ஒரு பாமரனுக்கு புரியணும்னு சொன்னா, அடிப்படையில அவனுக்கு சொல்லணும். "நீ திருநீற்று நெறிக்கு வந்துட்டியாப்பா?" வந்துட்டேன். "அப்பா ருத்ராட்சம் போட்டுட்டியாப்பா?" போட்டுட்டேன். "அப்பா 5 எழுத்து உபதேசம் வாங்கிட்டேன்?" வாங்கிட்டேன். "நீ ஒழுக்கத்த கடைபிடிக்கிறா?" கடைபிடிக்கிறேன். "அப்பா தவத்துல உட்கார்ந்துட்டியா?" உட்கார்ந்துட்டேன். "அப்பா மூச்ச புடிச்சியா?" புடிச்சுட்டேன். "அப்பா மூச்ச சாப்பிடுறியா?" சாப்பிட்டேன். "அப்பா பொறுவு நடுவுக்கு வந்துட்டியா?" வந்துட்டேன். "தம்பி தியானம் பண்றியா?" பண்றேன். "யார தியானம் பண்ற?" "சாமிய பண்றேன்." "நீ என்னவா ஆகணும்?" "நான் அவனாகணும், அவன் தானாகணும்." அவ்வளவுதான். வேற என்ன? நம்முடைய இலக்கு என்ன? அவன் தானாக வேண்டும், தான் அவனாக வேண்டும். அவன அடையணும். அவன அடையறதுன்னா என்ன? திருவடி பேரு. திருவடி பேரு எப்ப பெறணும்? செத்துட்ட பிறகா? நல்ல ஜென்மத்துக்கு உரைக்கிற மாரி சொல்றேன். திருவடி பேரு எப்ப பெறணும்? வாழும்போது பெற வேண்டும். இளமையிலேயே பெற வேண்டும். அதான் திருவடி பேரு. கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டுறது கிடையாது. அன்னார் கைலாய பதவி அடைந்தார். அன்னார் திருவடி பேரு அடைந்தார். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. வாழும்போதே பெறுவதுதான் திருவடி பேரு. வாழும்போதே பெறுவதுதான். அப்போ இந்த எல்லைக்கு வந்த பிறகு திருவடின்னா என்னன்னு தெரிஞ்சு, அங்க சம ஆதி ஆவறீங்க. ஆதியோட சமம் ஆவறீங்க. ஆதியோடு சமமாகும்போது ஆற்றல் சாமியோட எல்லா வித்தையும் உங்களுக்கு சாமி அங்க படைப்பு, காப்பு, அழிப்பு, மறைப்பு, அருள்ன்ற 5 தொழிலையும் கொடுக்கிறார். அந்த 5 தொழிலும் எனக்கு வேணாம் சாமின்னு நீங்க ஒதுங்குனீங்கன்னா, சாமி உங்கள தட்டி என்ன பண்ணுவாரு? தான் அவனாகவே குடுத்துருவாரு. 5 தொழிலும் எனக்கு வேணாம். படைக்கிற தொழிலும் எனக்கு வேணாம். எப்போ? ஒரு சாதகன் சாமியோட சமாதி நிலைக்கு போகும்போது, அவரு சாமி என்ன குடுப்பாருன்னா, 5 தொழிலையும் நீ செய்றியான்னு கேட்பாரு. உன்னை பெரியோன் என்று மெச்சினோம் காண்றாரு சாமி. எப்படி? அப்பா! உன்ன மூலாதாரத்துல சோதிச்சேன், ஜெயிச்சுட்ட. உனக்கு தீனி குடுத்து மயக்கலான்னு பார்த்தேன், ஜெயிச்சுட்ட. உனக்கு மார்பு குடுத்து, சுகத்த குடுத்து மயக்கலான்னு பார்த்தேன், ஜெயிச்சுட்ட. உனக்கு மூச்சுல ஏதாவது மூச்சு குளறுபடி பண்ணி உன்ன மயக்கல உன்ன மறைச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன், ஜெயிச்சுட்ட. இப்படி ஒவ்வொன்னுத்துலயும் நீ ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துட்டியேப்பா! எத்தன சோதனை திருவடி அடையறதுக்கு? புருவ மத்தியத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ சோதனை? எவ்வளோ சோதனை? அத்தன மயக்கத்தையும் தீர்த்து கொண்டு வந்து வச்சு சாமி கடைசில பெரிய பேர் குடுக்குறாரு. திருவடி பேர குடுக்குறாரு. அப்படி தன்னை உணர்ந்தவர்களுக்கு இன்னொருவரை சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். அவங்க தான் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன காரணம், காரியம் என்ன? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அத குறிப்பறிந்து உதவக்கூடிய ஆற்றல் எப்ப கிடைக்கும்? குறிப்பில் குறிப்பறிவாரை என்ன விலை குடுத்தாலும் வாங்கி வச்சுக்கணுமா ஒரு அரசன். அப்பன்னா என்ன அர்த்தம்? தன்னை உணர்ந்தவன் தரணியை ஆள்வான்றதுக்கு இதான் சாட்சி. எதிராளிய ஸ்கேன் பண்ணக்கூடிய ஆற்றல் இவனுக்கு அபூர்வமா இருக்கும். சரஸ்வதி அம்மா எதுக்கு உள்ள வந்துருக்காங்கன்னு கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணிடும். இதனுடைய தாத்பரியம் என்ன? இந்த நிகழ்ச்சிக்கு உள்ள வந்ததுக்கான காரணம் என்ன? முத்தையா உள்ள வந்திருக்காருன்னா காரணம் என்ன? காரியம் என்ன? காந்திமதி அம்மா இது உள்ள இருக்குதுன்னா, யார் சொல்லி இது உள்ள வந்திருக்குது? காரணம் என்ன? காரியம் என்ன? யார் யார் இதுக்குள்ள வராங்க? உண்மையிலே திருவடிக்காக வராங்களா? இல்ல உளவு பார்க்க வராங்களா? இல்ல வேடிக்கைக்காக வராங்களா? இல்ல வந்து நேரத்தை கடத்துவதற்காக வராங்களா? தவம் சொல்லிடும். சத்தியம் சொல்லிவிடும். சத்தியம் சொல்லிவிடும். யார் யார் எதுக்கு வராங்கன்னு. தன்னை உணர்ந்தவர்கள் பிறரை உணர்வது ரொம்ப சுலபம். ரொம்ப ரொம்ப சுலபம். அப்ப கூடு விட்டு கூடு பாயறதும் சுலபம். பராகாயம் மேவி இருக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
யார் ஒருத்தர் தன்னுடைய வேதனையை, தன்னுடைய வலியை, தன்னுடைய சக்தியை உணர்ந்துட்டாங்களோ, அவங்க எதிராளி சத்தியமா உணர்வாங்க. இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுக்கு எந்த பேதமும் இருக்காது. எந்த பேதமும் ஜாதியே இருக்காது. நிறம் இருக்காது. மேற்கத்திய உலகம் நிறத்தை நிறவெறி பார்த்து சாகடிக்குது. கிழக்கத்திய உலகம் ஜாதியை பார்த்து சாவடிக்குது. இது 2மே மீறி நிக்கணும்னா தன்னை உணர்ந்திருக்கணும். தன்னை உணர்ந்த ஞானிகள் ஒருபோதும் பேதம் பார்க்க மாட்டாங்க. எவ்வுயிரும் தம் உயிர் போல் கருதுவாங்க. எத்தனை புரட்சி, எத்தனை புரட்சி. மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பேதம் உண்டு. இதுவும் சாமியோட செயல்தான். இதுவும் சாமியோட செயல்தான். அப்போ இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய இந்த பாட்டுல சாமி நம்மளுக்கு தராரு. என்ன தராருன்னா, 1 வருஷம் இந்த அனிமா எனக்கு தேவையில்லை, இந்த மகிமா எனக்கு தேவையில்லை, இந்த லகிமாவும் எனக்கு தேவையில்லைன்னு எந்த ஒரு உயிர் இந்த சித்திகளுக்கெல்லாம் மயங்காம அப்படியே பராசக்தியோட ஒன்றி இருக்குதோ, அந்த பராசக்திக்கு அவன் எல்லா வித்தையும் கடந்து எல்லா உயிரையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி பொறுப்பை தருகிறாள். அதான் கூடு விட்டு கூடு பாய்ந்து பராயகம் இன்னொருத்தர் உடம்புக்குள்ள போய் ஈஸியா அங்க இருந்து கொஞ்ச நாள் குடியிருந்துட்டு வரலாம். அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட இருக்கலாம். ஆமா, அந்த வித்தையை கத்துக்கலாம். எப்போ அது நடக்கும்? பராசக்தியோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் நடக்கும். அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா எல்லாமே அது பராசக்தின்னா யாரு? அது சிவபெருமானுடைய அருள் சக்தி. சிவபெருமானுடைய அருள் சக்தி. அப்போ விரிந்த பர ஆகாயம் மேவலுமாமே. இதுதான் செய்தி. எவ்வளோ பெரிய உண்மையை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். பாத்தீங்களா? எத்தனை கடக்க வேண்டியிருக்கு இல்ல ஒரு மனுஷன். எத்தனை அறியாமையை கடக்க வேண்டியிருக்கு. எத்தனை பேதங்களை கடக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு தடைகளை மீற வேண்டியது இருக்குது. எவ்வளவு தடைகளை உடைக்க வேண்டியிருக்குது. அத்தனை தடைகளையும் உடைச்சாதான் ஒருவன் உயிரறிவு பெற முடியும். இல்லைன்னா பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாதி பட்டத்தை இன்னும் எடுக்க முடியலன்னா அவன் எவ்வளவு பெரிய மயக்கத்துல இருக்கிறான். எவ்வளவு பெரிய மயக்கம் இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்குது. அவன் இன்னும் உயிரறிவு பெறவே இல்லையே. சிவத்திருன்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. அவன் சிவத்துக்கிட்ட வந்துட்டான்னாச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி எதுக்கு ஜாதி பேரு? நீ சிவத்துக்குள்ள வந்துட்ட இல்லையா? நீ சைவ சின்னத்தை ஏத்துக்கிட்ட இல்லையா? உயிரறிவு பெற்று விட்டாயில்ல, ஜீவனை உணர்ந்துட்டல்ல, ஜீவகாருண்யம் உனக்குள்ள வந்துருச்சு இல்லையா? ஜீவகாருண்யம் வந்த மனுஷனுக்கு எதுக்கு ஜாதி பட்டம்? அப்பன்னா நமக்கு இன்னும் மயக்கம் இருக்கு. நமக்கு ஒரு சுகம் இருக்கு. அதுல அப்படி கூட்டம்னா நமக்கு ஒரு சுகம் இருக்குதுன்னு சொன்னாலே ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அது. அப்ப இதெல்லாம் ஒரு நோய். ஒரு புகழ்ச்சின்றதும் ஒரு நோய் தான். மேல ஏற்ற தாழ்வு இருக்கிறதே ஒரு நோய் தான். அப்ப ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்துக்கு போகணும்னா நீங்க ஜீவனை உணர்ந்திருக்க வேண்டும். ஏகோதர சகோதரராக. எப்படி? ஏகோதர சகோதரராக எல்லாவற்றையும் சகோதரனை பார்க்கக்கூடிய ஆற்றல், எல்லாவற்றையும் சகோதரியாக பார்க்கக்கூடிய ஆற்றல், எல்லாவற்றையும் தன்னுடைய உயிர் போல பார்க்கக்கூடிய ஆற்றல் எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? தன்னை உணர்ந்தால் மட்டுமே ஜாதி மயக்கம் போகும். அது வரைக்கும் போகாது. ஆனா பெருங்காய டப்பால வேலை செய்யற மாதிரி அந்த ஜாதி பெருமை என்ன பண்ணும்? திருப்பி திருப்பி எட்டி பார்க்கும். அப்ப கூடு விட்டு கூடு பாயிற கலை எப்ப கிடைக்கும்னா இத்தனை பேதங்களும் கடந்தாதான் கிடைக்கும். விருப்பு வெறுப்பு கடக்காம என்ன பண்ண முடியாது? அந்த எல்லைக்கு போக முடியாது. இந்த உடம்புன்ற மயக்கம் கடக்காம, இந்த மனசுன்ற மயக்கத்தை கடக்காம, இந்த உயிருக்கு இருக்கிற மயக்கங்களை கடக்காம, கனவுகளை கடக்காம இது கிடைக்காது. அந்த 3 குற்றமும் நீங்கினா தான் கிடைக்கும். சத்து, சித்து, ஆனந்தம். சத்துக்கு வரும்போதே உங்களுக்கு சத்துனா என்ன? உயிர். சித்துனா என்ன? சிவம். அப்புறம் ஆனந்தம் தானே.
மிஞ்சி இருக்கிறது ஆனந்தம் தானே. ஆணவத்தினுடைய பரிசு பிறப்பு, கண்மத்தினுடைய பரிசு வினையை கூட்டுறது, மாயினுடைய வேலை இன்னும் உங்களை மயக்கத்துல வச்சிருக்கிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை, உங்களை ஏமாத்திக்கினே இருக்கிறது. இது 3 இருக்கிற வரைக்கும் நீங்க ஊருக்கு போய் சேரவும் முடியாது. அப்போ பொய்யூர்ல நீங்க என்ன பண்ணணும்? பொய்யூர்ல தான் இருக்கணும், மெய்யூருக்கு வர முடியாது. மெய்யூருக்கு வரணும் என்ன பண்ணும்? அவன் தாளை பிடிக்கணும். அவன் தாள் எங்க இருக்குது? புருவ மத்தியில் இருக்குது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவ்வளவு சீக்கிரம் அந்த தாளுக்கு வர முடியுமா? வர முடியாது. இதான் செய்தி. அப்ப குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப நமக்கு என்ன வேணும்? குருவருள் வேணும். அப்ப 3 நோயிலிருந்து விடுபடணும்னா யார் வேணும்? குரு வேணும். 3 நோய் என்னது? ஆணவம். 2வது நோய் கண்மம். 3வது நோய் மாயை. இந்த பிணி போகணும். இந்த உடம்பே பிணிதான், நோய் தான். அப்ப இந்த உலகம் ஒரு மருத்துவமனை. இந்த உலகம் ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த மருத்துவமனைக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இந்த வீணா போன ஆணவம் போறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த வீணா போன கண்மம் ஒழியறதுக்காக வந்திருக்கோம். இந்த வீணா போன மயக்கம் தீர்றதுக்காக வந்திருக்கிறோம். இந்த 3 தீர்ந்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சச்சிதானந்தம் கிடைக்கும். சத்து சித்து ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. ஒரு முறை பாடிடுறேன். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பரிந்தது பூதம் படையவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பராகாயம் மேவலுமாமே. அப்போ கூடு விட்டு கூடு பாயிற வித்தை ரொம்ப சுலபம். எப்ப சுலபம்னா, அடியேன்னு சொன்ன மாதிரி 3 விதமான நோய்கள் தீர்ந்த பிறகு, தன்னறிவு பெற்ற பிறகு நிச்சயம் இவையெல்லாம் சாத்தியமே. தன்னறிவு பெற்ற பிறகும் தற்போதும் நீங்க வேண்டும். அந்த தற்போதும் நீங்கிய பிறகு சித்திகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற சாதகனுக்கே எல்லாம் வந்து கைகூடும். சாமி எல்லாவற்றையும் தன் நேரடியாக எதையும் செய்யாமல் 2 முலைகளை கொண்டு ஒரு யோனியை கொண்டு சாமி செய்கிறார். எப்படி? அதாவது 2 மார்பு இருக்குது. ஒண்ணு அபரஞானம், இன்னொன்னு பரஞானம். அப்போ கடவுள் இல்ல, இறைவனை தெரியாத உயிர்களுக்கும் பால் ஊட்டி அவன் என்ன பண்ணணும்? முலையை கொடுக்கணும். கடவுளை தெரிஞ்சவனுக்கும் பக்குவப்படுத்தி அத பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகும் மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அப்போ தொண்டரோடு கூட்டு கன்றா, என்ன பண்றா? எல்லா ரகசியத்தையும் சொல்றா, சித்தனா மாத்துறா, மாத்தி கொண்டாந்து அவனை பக்தனா மாத்துறா, அப்புறம் சித்தனா மாத்துறா, அப்புறம் சித்தினியா மாத்துறா. பொம்பளையா இருந்தா சித்தினி, அத்தினி, பத்தினின்னு ஆக. பதியை தெரிந்து கொண்டு இந்த ரகசியம் தெரிஞ்சுக்குங்க. பதியை தெரிந்து கொண்டவள் பத்தினி. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடியவன் ஒருவன் உலன் என்று தெரிந்து கொண்டவள் பத்தினி. சித்தத்தை சிவன்பாலே வைத்தவள் சித்தினி. அத்தனை அறிந்தவள் அத்தினி. நாதத்தை உணர்ந்தவள் சங்குனி. பொம்பளைங்கள எத்தனை ரகம் இருக்கு? பொம்பளைங்கள எத்தனை ரகம் இருக்குது? அத்தினி, பத்தினி, சித்தினி, சங்குனி. நீங்க பொம்பளைங்களை பார்த்தா கண்டுபிடிச்ச என்ன நீல இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அவளை. மற்றவெல்லாம் ஊர் வந்து சேர மாட்டா. அவ்வளவுதான். அவ பெண்களை நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்னா, அவ சித்து அடைந்து விட்டாள் என்றால் அவள் சித்தினி. அதாவது சிவபெருமான் அடைந்து விட்டால் அவள் சித்தினி. எல்லா ரகசியமும் அவளுக்கு தெரியும். பதியை புரிந்து கொண்டவள் பத்தினி. புருவ மத்தியில தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா? இதுக்கப்புறம் புருஷனை விட எல்லா வகை, அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இறைவனை தாள பிடிக்கிறா இல்லையா? அவதான் பத்தினி. நாதத்தை உணர்கிறாள், அவதான் காதை 2 தீட்டி சத்தத்தை உணர்ந்து ஓங்காரத்தை உணர்ந்து நீல கலரை உணர்ந்துருவா. அவதான் சங்குனி. நீங்க எந்த நீன்னு முடிவு பண்ணிக்கங்க.
அத்தனை அறிந்து கொண்டவள், அதான் அப்பனை தெரிஞ்சுக்கணும். அத்தினி, அத்தன், நீங்க எந்த நீன்னு முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இதான் பராசக்தி நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பரிபூரணமான அருள். நாம எந்த நிலையில இருக்கோம் தெரிஞ்சுக்கணும். ஆணவத்தில் இருக்கிறோமா, கண்மத்தில் இருக்கிறோமா, மயக்கத்தில் இருக்கிறோமா, இல்ல பசு அறிவு, தன்னறிவு பெற்று விட்டோமா, பதி அறிவு பெற்று விட்டோமா, நீங்க தான் படம் போட்டு பார்க்கணும். நீங்க தான் உங்களை படம் போட்டு பார்க்கணும். கண்ணாடியில நீங்க தான் உங்களை பார்த்துக்கணும். குரு கண்ணாடி மாதிரி வருவார், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுகாரம் பொறுமையாக வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். கூடு விட்டு கூடு பாய்தல் என்ற வித்தையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். எல்லாமே சாத்தியமாகும். அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், பக்தி இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது சாத்தியமாகும். அவநம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது உள்ள நுழைய முடியாது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு இது சாத்தியமே இல்லை. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்லத்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் வழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. சிவபெருமானே, சிவசிவா.